புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக 6 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வென்றது. கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் திருச்சி தொகுதியில் மதிமுக முதன்மை செயலர் துரை தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற மல்லை சத்யா திராவிட வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவக்கியுள்ளார். இதனால் வரும் தேர்தலில் திமுக சின்னத்தில் போட்டியிட்டால் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள், சொந்த சின்னத்தில் போட்டியிடுவதாக இருந்தால் 2 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என திமுக தெரிவித்துள்ளது. முதலில் கொடுத்த தொகுதிகளை தர மறுப்பதுடன் ராஜ்யசபா சீட்டும் தராததால் வைகோ அதிருப்தியடைந்தார். அவரது மகன் துரை வைகோவின் ஆதரவாளர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என சமூக வலைதளங்களில் பதிவிட்டு திமுக தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். ராசிபுரத்தைச் சேர்ந்த ஜோதி வாசு, தேமுதிகவிடம் திமுக உடன்பாடு செய்ததே மதிமுகவை வெளியேற்றதான். திமுக கூட்டணியில் 3 அல்லது 4 சீட் வாங்கி எம்எல்ஏ ஆவதை விட துரை வைகோ மத்திய அமைச்சர் ஆவதற்கான கூட்டணி முயற்சியை எடுக்க வேண்டும். அதுதான் மதிமுகவின் எதிர்கால வளர்ச்சிக்கு சரியாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மதிமுக செயலர் பசும்பொன் மனோகரன் தனியார் டிவி சேனலுக்கு அளித்த பேட்டியில், மதிமுகவிற்கு 12 சட்டசபை தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இல்லாவிட்டால் உடனே மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை கூட்டி அனைவரையும் பேச வைத்து அப்போது எடுக்கும் முடிவை வைகோ அறிவிக்க வேண்டும் என்றார். இந்நிலையில் மதிமுக அவசர உயர்நிலை குழு கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு கட்சி அவைத் தலைவர் அர்ஜுனராஜ் தலைமையில் சென்னையில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் நடக்கும் என வைகோ அறிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் கூட்டணி தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்படும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன.